மணி காமிக்ஸ். கிணற்றில் விழுந்த நரி. அது ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது. ஒரு நாள் சிங்கத்துக்கு பயங்கரமான பசி. கண்ணு கெட்டிய தூரம் எந்த மிருகங்களும் கிடைக்கவில்லை. பசியால் துடித்தது. அந்த சமயம் பார்த்து குறுக்கே ஒரு நரி வந்து கொண்டிருந்தது. சிங்கத்தை பார்த்த நரி பயந்து நடுங்கியவாறு, ஐயோ, இந்த சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டோமே என்று மனதில் நினைத்து கொண்ட நரி தப்பிக்க ஒரே வழி திரும்பி ஓடுவதுதான் என தீர்மானித்து திரும்பி ஓடத் தொடங்கியது. ஆனால் சிங்கம் இருக்கும் பசியில் இந்த நரியாவது தின்று கொஞ்சம் பசியாற வேண்டும் என்று நினைத்தது. சிங்கம் யோசிக்கும் முன் நரி திரும்ப ஓடத் தொடங்கியது. நரி ஓடுவதை பார்த்த சிங்கம், உன்னை விட்டுட்டேன பாரு என அதனை துரத்தி சென்றது. நரி தன் உயிரை காப்பாற்றவும் சிங்கம் தன் இறைக்காகவும் ஓடியது. நான் யாரு முகத்தில் விழித்தேனோ, இந்த சிங்கத்திடம் வந்து மாட்டிக்கொண்டேனே என்று எண்ணியவாறு நரி வேகம் எடுக்க சிங்கமும் விடுவதாக இல்லை. நரியை துரத்தியது. கண்முன் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த நரி முன்பக்கம் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தாவி தாவி ஓடியது. சிங்கம் சளைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் நரி வேகமாக ஓடி வரும்போது முன்பக்கம் ஒரு பெரிய பாழும் கிணறு இருந்தது. அங்கு ஒரு கிணறு இருக்கிறது என்பதை தெரிந்ததும் அதை தாண்ட நினைத்தது. மிக வேகமாக ஓடி வந்து அதை தாண்ட முயன்றது. ஆனால் 3/4 பாகம் தாண்டிய நரி கிணற்றை முழுவதும் தாண்ட முடியாமல் கிணற்றுக்குள் விழுந்தது. பின்னால் வந்த சிங்கமும் இறை ஒன்றே குறி என ஓடி வந்ததால் திடீரென்று கிணத்தை தாண்ட வேண்டி வந்ததால் அதுவும் நிலை தடுமாறி கிணத்துக்குள் விழுந்தது. அது பாழும் கிணறாக இருந்ததால் அது ஆழமாகவும் தண்ணீர் நிறைந்தும் காணப்பட்டது. நரியும் சிங்கமும் விழுந்த வேகத்தில் தண்ணீரில் முங்கி உள்ளே சென்று வெளியே வந்த அவை தவிப்புடன் மூச்சை விட்டவாறே கிணறு பக்க சுவரை நோக்கி நீந்தின. கிணற்றில் விழுந்த நரி ஒரு பக்கமாக கிணற்றின் விளிம்பில் இருந்த ஒரு கல்லை பிடித்து தொங்கியபடி நின்றது. எதிர்வசம் சிங்கமோ கிணற்றின் சுவரில் வளர்ந்து கிடந்த செடிகளை பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டு நின்றது. சிங்கம் நரியை பார்த்து சொன்னது, அறிவு கெட்ட நரியே, முன்னால் கிணறு இருப்பது உனக்கு தெரியாமல் போனதா? உன்னால் நானும் கிணற்றில் விழுந்து விட்டேன் என கோபமாக கர்ஜித்தது. நரியோ, உன்னை யார் என்ன துரத்த சொன்னது? நீ துரத்த போய்தான் நானும் கிணற்றில் வந்து விழுந்து கிடக்கிறேன் என நடுங்கியவாறே பதில் சொன்னது. சிங்கம் மறுபடியும் கோபத்துடன், எனக்கு நன்றாக பசிக்கிறது, உன்னை முதல் கடித்து தின்ன பிறகுதான் எனக்கு மறு வேலை என சொல்ல நரி பயப்படாமல் சிரித்தது. சிங்கம் நரியை பார்த்து, மடையா, எதுக்கு சிரிக்கிறாய் என கேட்க, அட அறிவு கெட்ட சிங்கமே, நீயும் நானும் கிணற்றில் உள்ளே கிடக்கிறோம். நீ என்ன தின்றுவிட்டால் உன்னால் தனியாக தப்ப முடியாது என நரி ஏளனத்துடன் சொன்னது. சிங்கம் எப்படி என்று கேட்பது போல் தலையை நிமிர்த்து நரியை பார்த்தது. நரி சொன்னது, நீ எவ்வளவு கர்ஜித்தாலும் உன் சத்தம் கிணற்றுக்கு வெளியே கேட்காது. ஆனால் நான் ஊளையிட்டால் நீண்ட தூரம் கேட்கும். யாராவது வந்து நம்மை காப்பாற்றுவார்கள். கொஞ்சம் பசியை பொறுத்துக்கொள், இல்லாவிட்டால் இருவரும் செத்து போவோம் என நரி சொல்ல சிங்கத்துக்கு அந்த யோசனை சரியாக பட்டது. அது மௌனமானது. ராத்திரி கொஞ்ச நேரம் ஊளையிட்டு பார்த்தது நரி. ஆனால் ஒரு உதவியும் இல்லை. மறுநாள் விடிந்தது. நரி மறுபடியும் ஊளையிட்டது. தொடர்ந்து ஊளையிட்டு கொண்டே இருந்தது. அப்போது அந்த காடு வழியாக பக்கத்து கிராமத்துக்கு செல்லும் மனிதர் இருவர்கள் நரியின் சத்தத்தை கேட்டு அந்த கிணற்றை உற்று பார்த்தார்கள். கிணற்றுக்குள் நரி மட்டும் அல்லாமல் சிங்கமும் இருப்பது தெரிந்தது. பார்த்தவுடன் முதலில் பயந்தார்கள். ஆனால் நரியோ அவர்களை பார்த்து, ஐயா, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம் என உறுதி சொன்னது. ஆமா, மாட்டோம் என சிங்கமும் உறுதி சொன்னது. அந்த கிராமத்தார்களும் சரி
பாவம், காப்பாற்றி விடுவோம் என்றார்கள். அப்பொழுது நரி சொன்னது, சில ஆல விழுதுகளை எடுத்து கயிறாக சுற்றி கிணற்றுக்குள் போடுங்கள், நாங்கள் அதை பிடித்து வெளியே வந்து விடுவோம். மனிதர்களும் நரி சொன்னபடி ஆலம் விழுதுகளை எடுத்து கயிறாக சுற்றி கயிறை கிணத்தில் போட்டார்கள். நரி அந்த கயிறை பிடித்து மெதுவாக ஏறி வெளியே வந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியது. சிங்கமோ அந்த கயிறை பிடித்து மேலே ஏற முடியவில்லை. அது மனிதர்களை பார்த்து, மனிதர்களே, கொஞ்சம் கூட ஆழம் விழுதுகளை போடுங்கள், இல்லாவிட்டால் உங்களை கொன்று விடுவேன் என்றது அந்த முட்டாள் சிங்கம். இந்த சிங்கம் உயிர் பிழைக்க போராடும் போதே இப்படி கோபப்படுகிறது, இது வெளியே வந்தால் நம்மை என்ன செய்யும்? இது கிணத்துக்குள் கிடந்தே சாகட்டும் என்று அவர்கள், நீ வெளியே வந்து எங்களை கொல்ல வேண்டாம், நீ அங்கேயே பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள். கோபத்தாலும் அடத்தனத்தாலும் சிங்கம் பசியால் வாடி கிணற்றில் தன் உயிரை விட்டது. ஆகவே கோபமும் ஆத்திரமும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் கேடு செய்யும் என்பது இதன் மூலம் தெரிகிறது இல்லையா?